23. 23 வந்து நள்ளிரவில் இந்த அத்தியாயத்துடைய பேர். நள்ளிரவில் என்ன நடக்குது அப்படின்னு. இதே காவேரி கரையோரம் இருண்டு கிடக்குது. அதாவது அர்த்த ஜாமம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து இருண்டு இருக்குது. உத்து பார்த்தாலும் ஒரு விஷயமும் எங்கேயும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் காவிரி ஆறே அமைதியாக இருக்கான். அந்த காவிரி ஆற்றங்கரையிலேருந்து பார்த்தா மின்மினி பூச்சி மாதிரி தூரக்கு ஒரு வெளிச்சம் தெரியுதான். அந்த வெளிச்சம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு. அந்த விளக்கை பத்திரமாக மூடி ஒரு பெண் கையில் வச்சுருக்கா. அவள் எதில் வரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோணியில். அந்த தோணிக்கு எதிர்காற்று, அதாவது இவங்க எப்படி வராங்கன்னா, எதிர்காற்றுல அந்த தோணியை ஒருத்தன் வந்து அந்த ஆற்றில் இறங்கி இழுத்துக்கிட்டு வரான் கயிறால். மெல்ல 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 சத்தமே இல்லாமல் வராங்க. அந்த கார் இருளில் வந்து இந்த விளக்கு வெளிச்சம் எப்படி தெரியுதா, மின்மினி பூச்சி மாதிரி தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி தோணியில் உட்காந்துருக்கிறது, படகு அதை தள்ளிட்டு வர்றது வந்து நம்ம பொண்ணந்தான். இது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம். எதிர்காத்தில் அந்த தோணியை பிடிச்சி இழுத்துட்டு வருதுன்னு. அந்த கரையோரமாகவே இவன் வந்து எதிர்காத்தில் வந்து எதிர் திசையில் வந்து அந்த தோணியை இழுத்துக்கிட்டே வரான், சத்தமே இல்லாமல். நிசப்தமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவனும் எந்த ஒரு சப்தமுமே படுத்தாமல் அந்த தோணியை இழுத்துக்கிட்டே வரான். வள்ளியும் அமைதியாக வரான். அந்த விளக்கே அணைஞ்சிடாமல் அவளுடைய மாறாப்பை போட்டு அதில் மூடி அப்படியே வந்து எடுத்துக்கிட்டு வரான். இவங்களை பின்தொடர்ந்து சப்தமே இல்லாமல் ஒரு உருவம் சரியாக ஒரு 6 அடி தூரத்தில் வந்துட்டுருக்கு. கார் இருள் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக தெரியவே இல்லை. ஆனால் இவங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உருவம் வந்து இவங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த உருவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாரப்ப பூபதி. இவங்க மூவரும் வரதை தெரியாமல் அந்த கார் இருளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியல. இப்போ படகை வந்து பொன்னன் எடுத்துக்கிட்டு வரான், அதில் வள்ளி உட்காந்துருக்காங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த மாரப்ப பூபதி மட்டும் இவங்கள ரொம்ப நேரமாக பின்தொடர்ந்து ஒரு மறைவிலே வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்படிங்கிறதுனால மாரப்ப பூபதிக்கு நல்லா அந்த கார் இருளையும் இவங்க வர்றது தெரியுது. ஆனால் இவங்க 2 பேருக்கும் தெரியாது. ஆனால் இவங்க 3 பேருக்கும் தெரியாமல் இன்னொரு உருவம் பின்தொடர்ந்து வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவனடியாரை இவங்களை பின்தொடர்ந்து வராங்க. எப்படி பின்தொடர்ந்து வராருன்னா, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து இவர் வரதே தெரியாத மாதிரி, குறிப்பாக மாரப்ப பூபதிக்கும் தெரிய வேணாம், வள்ளி பொன்னனுக்கும் தெரிய வேணான்ற மாதிரி மறைந்து 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 வராரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து ஒரு மரத்தோட விழுதில் அழகாக வந்து பொண்ணை கட்டிடுறான். கட்டிட்டு வள்ளியும் இறக்கி விட்டுறான். இப்போ அந்த விளக்கு வெளிச்சத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க போய் நின்ன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கதவு இருக்குது. கதவு வெளிப்பக்கமாக தாழிட்டு இருக்குது. சாவியும் இருக்குது, பூட்டும் இருக்குது. சாவி பொண்ணங்கையில் இருக்குது. அது ஒரு அரண்மனையோடைய பின்வாசல் கதவு. இவன் பொண்ணை வந்து மெல்ல அந்த பூட்டை திறந்துட்டு பூட்டையும் எடுத்துக்கிட்டு தாளிட்ட கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். அப்படியே செண்பக மலர்களுடைய வாசனை வீசுது. உள்ளே போயிட்டு மறக்காமல் உள்பக்கமாக தாளிட்டுறான் நம்மளுடைய பொண்ணை. இப்போ வள்ளி கேட்குறான், எப்படி ஒரு வாசனை அடிக்குது, நீ ஏற்கனவே இங்கே வந்திருக்கல அப்படின்னு சொல்லும்போது பொண்ணை சொல்கிறான், அமைதியாவான், சத்தம் வைக்கக்கூடாதுன்ட்டு இவங்க உள்ளே போயிடுறாங்க. இப்போ சத்தம் காட்டாமல் மாரப்ப பூபதி பின்னாடியே வந்தான் இல்லையா, வந்தவன் நேராக என்ன பண்ணுறான், அவங்க வந்து நின்று அந்த கதவு இருக்குல்ல, அந்த வாசற்கதவில் நின்று வெளிப்பக்கமாக தாழிட்டுறான். வெளிப்பக்கமாக தாளிட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான், படகை வந்து கட்டி வச்சுட்டு வந்தான்ல பொன்னன் ஒரு விழுதில், அவுத்து அதை தண்ணியோடு விட்டுறான். அது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு இந்த இருட்டிலேயே இவன் காணாமல் போயிடறான். அதாவது புதுசாக அந்த கார் இருளில் வந்து யார் நின்னாலுமே யாருக்குமே அடையாளம் தெரியாது. இப்போ பின்னாடியே வந்தார்ல சிவனடியார், வேகமாக அந்த கயிறை பிடிச்சி, அந்த படகோட கயிறை பிடிச்சி மறுபடியும் இழுத்து எந்த விழுதில் வந்து நம்மளுடைய பொண்ணை கட்டி வச்சுருந்தானோ அதே இடத்துல திருப்பி கட்டிடுறாரு. வேகமாக போயிட்டு அதே வாசற்படியில் நின்று வெளிப்பக்கமாக என்ன தாழிட்டு போயிட்டு இருந்தானோ மாரப்ப பூபதி, அந்த தாழ்பாலை திறந்து விட்டுறாரு. விட்டுட்டு மறுபடியும் அந்த படகு இருக்குல்ல, அந்த படகுக்கு பக்கத்தில் அந்த விழுது மேலே போயிட்டு உட்காந்துடுறாரு. பார்த்தா தூரக்க நிறைய தீவர்த்திகளுடைய வெளிச்சம் தெரியுது. நம்ம வள்ளியும் பொன்னனும் இறங்கினப்போ ஒரு பிரமாதமான ஒரு மணி ஓசை கேட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரங்கநாதர் கோயிலில் அர்த்த ஜாம பூஜை, அந்த ஜாம பூஜை நடக்குதுங்கிறதுக்கான மணி ஓசை அது. இது நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வள்ளியும் பொன்னனும் உள்ளே போயிருப்பாங்க. இப்போ இந்த கூட்டம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தான்.
மெல்ல தெரியுது. ஆனால் பார்த்தா நிறைய பேர் அந்த ஆற்றங்கரை ஓரமாகவே அப்படியே நடந்து வர நிறைய பேரை பார்க்க முடியுது. அதில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் வர வர சிவனடியார் யார் பார்வையிலும் படாமல் அந்த பெரிய ஆலமரத்தோடு இன்னொரு பக்கம் போயிட்டு அந்த வெளிச்சத்தில் இவருடைய நிழல் கூட எங்கேயும் விழுந்துடக்கூடாதுங்கிற மாதிரி போய் ஒளிஞ்சு மறைந்து நின்றுறாரு. இவர் எங்கே மறைந்து நின்னாலும் அந்த அரண்மனை வாசல் ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த கதவையும் இவங்க வர்றதையும் மாற்றி 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 பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தாக்க, நம்மளுடைய குந்தவி தேவி வராங்க, நம்ம சக்கரவர்த்தியோடைய சிநேகிதன் நம்மளுடைய பழைய சேனாதிபதி இருக்கிறார் இல்லையா சிறு தொண்டன், அவரும் அவருடைய மனைவி, கூடவே நிறைய வீரர்கள். இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னா, நம்ம ரங்கநாத சுவாமி கோயிலில் நடந்த அர்த்தஜாம பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த சந்தோஷத்தோடு இவங்க வராங்க. இவங்க வரதை பார்த்துட்டு இவர் தேர்றாரு, சக்கரவர்த்தி இருக்கிறாரான். இல்லை, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்லா ஒளிஞ்சு நின்றுறாரு. அந்த இடத்துல எல்லாருமே கிளம்பி அந்த தீவர்த்தியோடைய வெளிச்சங்கள்லாம் போனதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அதே படகுக்கு பக்கத்தில் இருந்த அந்த விழுது பக்கத்தில் உட்கார்ந்து அந்த தாழ்பாலையே அவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் மறுபடியும் மாரப்ப பூபதி வரானா, அந்த தாழ்பால் இந்த இடத்துல உள்ளிருந்து திறக்கப்படுமா, அதாவது பொன்னனும் வள்ளியும் வெளியில் வருவாங்களா, வரும்போது சிவனடியார் என்ன கேட்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.